வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் கூடுதல் விவரணம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். இது குறித்தான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் அக்டோபர் 17, 18 தேதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக பணிகளை முடிக்க வேண்டும் என அவ்வப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். அந்த வகையில் விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பருவமழைக்கு முன்னதாக அனைத்து பணிகளையும் தொடங்க வேண்டும் எனவும் பணிகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து பணிகளையும் துரிதமாக முடிக்க வேண்டும் எனவும் மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளின் நிலை என்ன, அதே போன்று நீர்நிலைகள் தூர்வாரப்படுகிறதா, மின்கம்பிகள் சரி செய்யப்படுகிறதா என்பது குறித்த தகவல்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே நிவாரண முகாம்கள் அமைப்பது, மருத்துவ முகாம்கள் அமைப்பது, அதே போன்று பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் உள்ளிட்டவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அறிவுரைகளும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு துயரும் ஏற்படாத வகையில் தன்னார்வலர்களை கொண்டு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில்தான் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.